ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஹெச்பின்னு சொல்கிறாங்க. பிஹெச்பிங்கிறது ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் பிஹெச்பி அதோட கோடு வெப் சர்வரில் போய் ரன் ஆகி அதோட ரிசல்ட்டு நமக்கு வெப் ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும். பிஹெச்பியோட கோடு டைரெக்டாக HTML கூட எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைனாமிக் வெப்சைட்டில் பிஹெச்பி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. மோர் தென் 80% ஆஃப் வெப்சைட்டில் பிஹெச்பி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஒரு நார்மலான ஒரு லேண்டிங் பேஜையோ இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கோ போனீங்கன்னா அங்கே சைனப் இமெயில் இல்லை கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை பிஹெச்பி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் லைக் பிளாக்ஸு, வேர்ட்ப்ரெஸ்ஸு, ஜூம்லா மாதிரியான பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எல்லாமே பிஹெச்பி யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. பிஹெச்பி மூலமாக MySQL, Oracle மாதிரியான டேட்டா பேஸை ஈஸியாக நம்மளோட வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இ-காமர்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பிஹெச்பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாப்பிங் கார்ட்டு, பேமெண்ட் ப்ராசஸிங் இதெல்லாம் பிஹெச்பி யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம டெவலப் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் பூட்டு, பைத்தானை கம்பேர் பண்ணும்போது பிஹெச்பியை லேர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிஹெச்பிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக இருக்கிறதுனால அதுக்கு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. ஸோ நமக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அங்கே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டை பிஹெச்பியில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். பிஹெச்பி மூலமாக ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை நம்மளால் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு பிஹெச்பி ஒரு நல்ல ரைட் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டு, பைத்தானுக்கு போகலாம். ஆனால் அதோட லேர்னிங் கர்வ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிஹெச்பி ரொம்ப ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸும் ஈஸியாக பண்ணிடலாம்.